யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு என்பது உலக வரலாற்றில் மிக நீண்ட காலம் நீடித்து வரும் ஒரு சமூக கசப்புணர்வாகும். இது ஏதோ ஒரு காரணத்தினால் உருவானது அல்ல, மாறாக மதம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் இனவாதம் என பல அடுக்குகளை கொண்டது என்று சொல்லலாம். யூத வெறுப்பின் வேர்கள் ஆரம்பகால கிறிஸ்தவத்தில் தொடங்குகின்றன. இயேசுவின் மரணம். ஆரம்பகால கிறிஸ்தவ உலகில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு யூதர்களே காரணம் என்று ஒரு கருத்து பரப்பப்பட்டது. இது கடவுளை கொன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டது. இது பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பிய மக்களிடையே யூதர்கள் மீதான கடும் கோபத்தை தக்க வைத்திருந்தது. மதமாற்ற மறுப்பு. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் பரவிய போது யூதர்கள் தங்கள் தனித்துவமான மத நம்பிக்கைகளை விட்டுக் கொடுக்கவோ அல்லது புதிய மதங்களுக்கு மாறவோ மறுத்தனர். இது ஆதிக்க மத தலைவர்களிடையே எரிச்சலை உண்டாக்கியது. அதே போல மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் யூதர்கள் நிலம் வாங்கவோ, இராணுவத்தில் சேரவோ அல்லது குறிப்பிட்ட சில தொழில்களை செய்யவோ தடை விதிக்கப்பட்டது. வட்டி தொழில். அந்த காலத்தில் கிறிஸ்தவ மதம் வட்டிக்கு பணம் கொடுப்பதை பாவமாக கருதியது. ஆனால் யூதர்களுக்கு அந்த தடை இல்லை. இதனால் அவர்கள் நிதி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டார்கள். இது பின்னாளில் யூதர்களை பேராசை பிடித்தவர்கள் என்றும் உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துபவர்கள் என்ற தவறான பிம்பத்தையும் உருவாக்கியது. பலியாடுகள். பிளேக் நோய் போன்ற பேரிடர்கள் பரவிய போது யூதர்கள் கிணறுகளில் விஷம் கலந்து விட்டார்கள் என்பது போன்ற ஆதாரமற்ற வதந்திகள் பரப்பப்பட்டு அவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் வெறுப்பு என்பது மதத்தை தாண்டி இனம் சார்ந்ததாக மாறியது. ஜூனிக்ஸ். யூதர்கள் ஒரு தனி மதம் அல்ல, அவர்கள் ஒரு தாழ்ந்த இனம் என்ற போலி அறிவியல் கருத்துக்கள் பரப்பப்பட்டன. ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லர் இதையே தனது நாஜி கொள்கைக்கு அடிப்படையாக கொண்டார். கோலோகாஸ்ட். 2ஆம் உலகப் போரின் போது ஆரிய இனமே உயர்ந்தது என்றும் யூதர்கள் ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் கூறி சுமார் 60 லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதேபோல தற்காலத்தில் யூத வெறுப்பு என்பது பெரும்பாலும் இஸ்ரேல் பலஸ்தீன பிணக்குகளோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. சியோனிசம். 1948 இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட பிறகு மத்திய கிழக்கு அரசியல் காரணமாக யூதர்கள் மீதான எதிர்ப்பு அதிகரித்தது. பல நேரங்களில் இஸ்ரேல் அரசின் அரசியல் நடவடிக்கைகளுக்காக உலகெங்கிலும் வாழும் சாதாரண யூத மக்கள் இலக்காக்கப்படுகிறார்கள். உலகை ஒரு இரகசிய குழுவாக இருந்து யூதர்கள் இயக்குகிறார்கள், அதாவது இலுமினாட்டி போன்ற கதைகள் என்கிற ஆதாரமற்ற செய்திகள் சமூக வலைத்தளங்களில் இன்றும் பரப்பப்பட்டு வருகிறது. வெறுப்பை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்றும் சொல்லலாம். குறிப்பாக பண்டைய காலத்தில் வெறுப்பிற்கான அடிப்படையாக கலாச்சாரம் இருந்தது. அதற்கான முக்கிய காரணம் மற்றவர்களுடன் கலக்காமல் யூதர்கள் தனித்து வாழ்ந்தார்கள். அதே நேரம் மத்திய காலத்திலே வெறுப்புக்கான அடிப்படை மதம். முக்கிய காரணம் இயேசுவின் மரணம் மற்றும் வட்டி தொழில். நவீன காலம் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் வெறுப்பிற்கான அடிப்படை இனம். முக்கிய காரணம் நாஜி கொள்கை மற்றும் போலி அறிவியல். தற்காலம் அரசியல். முக்கியமான காரணம் இஸ்ரேல் பலஸ்தீன போர் மற்றும் சதிக் கோட்பாடுகள். இப்படியான ஒரு சூழலில் யூத வெறுப்பு என்பது வெறும் மத மோதல் மட்டுமல்ல, அது பல நூற்றாண்டுகளாக திட்டமிட்டு பரப்பப்பட்ட தவறான தவறுகளின் விளைவாகும். மனித வரலாறு முழுவதும் சிறுபான்மையினரை பலிகாடுகளாக மாற்றும் போக்கின் ஒரு மிக மோசமான உதாரணமே இது. குறிப்பாக ஒவ்வொருவரும் யூதர்கள் கொடூரமானவர்கள் என்ற கருத்தியல் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். இயல்பிலேயே கொடூரமானவர்கள் என்பது அல்ல, மாறாக அதிகாரம், பிழைப்பு மற்றும் அரசியல் ஆகியவற்றிற்கிடையே நடந்த நீண்டகால போராட்டம் இதற்கு காரணம். இன்று யூதர்கள் அல்லது இஸ்ரேல் அரசு மீது வைக்கப்படும் கொடூரம் என்ற விமர்சனத்தை வரலாறு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நாம் இப்படி பார்க்கலாம். 1. தற்காப்பு. தற்காப்பு என்ற பெயரில் நடக்கும் வன்முறை. பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவிலும் அரபு நாடுகளிலும் யூதர்கள் மிக மோசமாக துரத்தப்பட்டனர். உதாரணமாக ஹிட்லரின் ஹோலோகாஸ்ட். இந்த மரண பயம் அவர்களுக்கு ஒரு தீவிர தற்காப்பு மனநிலையை உருவாக்கியது. நாம் மற்றவர்களை நசுக்காவிட்டால் உலகம் நம்மை அழித்துவிடும் என்கின்ற இந்த மனப்பான்மைதான் இன்று இஸ்ரேல் இராணுவம் பலஸ்தீனத்தின் மீது காட்டும் கடுமையான போக்கிற்கு காரணமாக பலராலும் பார்க்கப்படுகிறது. உண்மையில் இஸ்ரேல் என்ற நாடு உருவான விதம் ஒரு பெரும் சர்ச்சைக்குரியது. தங்களுக்கு சொந்தமில்லாத நிலத்தை, அதாவது பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அங்கிருந்த மக்களை வெளியேற்றியது ஒரு பெரும் அநீதியாக கருதப்படுகிறது. இந்த நில ஆக்கிரமிப்பு போரில் அவர்கள் காட்டும் இராணுவ பலம், பொதுமக்களின் உயிரிழப்புகள் ஆகியவை அவர்களை உலக அரங்கில் கொடூரமானவர்களாக காட்டுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்கின்ற நம்பிக்கை, அதாவது ஜூத மத கோட்பாடுகளின்படி அவர்கள் தங்களை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று கருதுகிறார்கள். இந்த மத ரீதியான உயர்வு மனப்பான்மை மற்ற இனத்தவர்களை அல்லது மதத்தவர்களை தாழ்வாக கருத வைக்கிறது.
இப்படியான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது உண்டு. இதுவே அவர்கள் மற்றவர்கள் மீது காட்டும் இரக்கமற்ற தன்மைக்கு அடிப்படை என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதே நேரம் உலகளவில் பெரிய வங்கிகள், ஊடக நிறுவனங்கள் மற்றும் அரசியல் செல்வாக்குமிக்க இடங்களில் யூதர்கள் அதிக அளவில் உள்ளனர். இந்த அதிகார பலம் ஏழை நாடுகளையோ அல்லது சிறுபான்மை இனத்தவரையோ ஒடுக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது அவர்களை ஒரு இரக்கமற்ற அதிகார வர்க்கமாக பிம்பப்படுகிறது. இதனுடைய யதார்த்தம் என்ன? இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அரசியல் வேறு, மக்கள் வேறு. இஸ்ரேல் அரசின் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் உலகெங்கும் வாழும் சாதாரண யூத மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. பல யூதர்கள் இஸ்ரேல் அரசின் போர்க்குணத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். வரலாற்று சுழற்சி. பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் பிற்காலத்தில் அதிகாரத்தை பெறும்போது அதே போன்ற ஒரு பாதிப்பை மற்றவர்களுக்கு உருவாக்குவது வரலாற்றில் அடிக்கடி நடக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு. சுருக்கமாக சொன்னால், அவர்களின் செயல்கள் கொடூரமானதாக தெரிவதற்கு காரணம் ஒருபுறம் அவர்கள் அனுபவித்த வரலாற்று துயரம், தந்த பயம், மறுபுறம் நவீன உலகில் தங்களின் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் எடுக்கும் கடுமையான அரசியல் முடிவுகள். உண்மையில் யூதர்களின் வரலாறு என்பது கண்ணீராலும் இரத்தத்தினாலும் எழுதப்பட்ட ஒரு நீண்ட துயரச் சுருள். அவர்கள் கொடூரம் என்று இவர்கள் விமர்சிக்கும் பல விடயங்களுக்கு பின்னால் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் அனுபவித்த சொல்லனா வதைகளும் இழப்புகளும் உறைந்து கிடக்கிறது. ஒரு சமூகமாக அவர்கள் சந்தித்த இழப்புகளின் பின்னணியில் இந்த வரலாற்று பார்வையை முடித்து கொள்ள முடியும். அலைந்து திரிந்த ஆத்மாக்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக யூதர்களுக்கு என்று ஒரு சொந்த நாடு இருக்கவில்லை. ரோமரியர்கள் காலம் தொடங்கி அவர்கள் தங்கள் தாய் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்தனர். எங்கு சென்றாலும் அந்நியர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். ஒரு மனிதனுக்கு தன் நிலம் மறுக்கப்படுவதை விட பெரிய துயரம் வேறொன்றுமே இல்லை. கோலோகாஸ்ட் மனித குலத்தின் கரை. 2ஆம் உலகப் போரின் நாஜிகளால் கட்டவிழ்த்து விடப்பட்ட கோலோகாஸ்ட் மனித வரலாற்றின் ஆகச்சிறந்த கொடுமை. 60 லட்சம் யூதர்கள், இதில் 1.5 மில்லியன் குழந்தைகளும் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. இன்று பிசவாயு அறைகள், பட்டினி சாவுகள் மற்றும் கொடூரமாக மருத்துவ பரிசோதனைகள் என அவர்கள் சந்தித்து மரணத்தை விட மேலான சித்திரவதை இந்த தழும்பு இன்று ஒவ்வொரு யூத குடும்பத்தின் மனசாட்சியிலும் ஆறாத வடுவாக இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை எங்களை யாரும் அழிக்க விட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த ஆழமான பயமே அவர்களை என்று ஒரு ஆக்ரோஷமான தற்காப்பு நிலைக்கு தள்ளி இருக்கிறது. இழப்பின் சுழற்சி. இங்கேதான் ஒரு மாபெரும் சோகம் நிகழ்கிறது. வரலாற்றில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்று தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கும் முடிவுகள் மற்றும் ஒரு சமூகத்தை, பலஸ்தீனியர்களை பாதிப்புக்குள்ளாக்குகிறது. ஒருபுறம் தங்கள் இனத்தை அழிவிலிருந்து காக்க துடிக்கும் யூதர்களின் இறப்பு போராட்டம், மறுபுறம் அதே நிலத்தில் வாழ்ந்த மக்களின் உரிமை போராட்டம். இந்த இரண்டுக்கும் இடையே நடக்கும் மோதலில் மனிதாபிமானம் என்பது சிதைந்து போகிறது. யூதர்களின் வரலாற்றை நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் கனமானது. அதிகப்படியான வன்முறைக்கு ஆளான ஒரு சமூகம் அதிகாரத்தை பெறும்போது அன்பை விட அதிகாரத்தையே பாதுகாப்பாக கருதுகிறது. அவர்களின் இழப்புகள் ஈடு செய்ய முடியாதவை. அதே சமயம் அந்த இழப்புகளிலிருந்து உருவான கோபமும் தற்காப்பு உணர்வும் இன்று உலகை அச்சுறுத்தும் ஒரு போர்ச்சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பது வரலாற்றின் மிகப்பெரிய முரண்நகை. ஒருவன் பட்ட துயரம் அவனை மற்றவர்கள் மீது துயரம் இழைக்க தூண்டுமானால் அங்கு நீதி தோற்று போகிறது, வெறுப்பு மட்டுமே வெற்றி பெறுகிறது. வரலாற்று ரீதியாக அவர்கள் இழந்தது அதிகம். ஆனால் அந்த இழப்புகளின் வலியிலிருந்து உலகம் ஒரு அமைதியான தீர்வை எட்ட முடியாமல் தவிப்பதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய கனதான துயரம் என்று சொல்லலாம்.